தனியார் கல்லூரி மாணவர் சக மாணவர்களாக அடித்து கொலை செய்யக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவையில ஹிந்துஸ்தான் அப்படின்ற ஒரு கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்த அமுதன் என்கிற ஒரு மாணவர் சக மாணவர்களால இரும்பு கம்பி, கத்தி, ராடு போன்ற ஆயுதங்களாக கடுமையா தாக்குதலுக்கு உட்பட்டு அவரு இறந்து போயிருக்கக்கூடிய சம்பவத்தை தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது மாணவர்களிடையே இப்படி ஒரு மோதல்களை சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன ஒரு காரணம், எதுக்காக இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவம் என்பது அந்த கல்லூரியில, அதாவது அமுதன் அவர் கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் சிலர் போதைப் பொருள்களை கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் அறைகளுக்குள்ள பழக்க வழக்கம் இருந்திருக்கு. அதாவது இந்த போதை பழங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்களாக அடிக்கடி போதை பழக்கங்கள் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இந்த நிலை ஒரு சில விஷயங்கள் அப்படியே வெளில தெரிய வரும்போது, அப்ப கல்லூரியோடைய நிர்வாகம் அந்த மாணவர்கள்லாம் அழைச்சி யார் யாரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அமுதன்ற பையனை இந்த கல்லூரி நிர்வாகம், அதாவது இப்ப சக மாணவர்கள் இப்ப நம்ம கூட ஒரு மாணவர் தங்கியிருக்காங்கன்னா, இப்ப இந்த மாணவனை பத்தி இவனுக்கு தான் தெரியும் அப்படின்ற அடிப்படையில அவனை கூப்பிட்டு விசாரிச்சதுல அந்த பையன் ஒரு 10 பேருடைய பெயர்களை கல்லூரி நிர்வாகத்திட்ட அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன செஞ்சிருக்காங்க இந்த நிர்வாகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பி நீ சொல்லு, அதாவது யார் யாரு எல்லாரும் இந்த பழக்கத்துக்கு யார் யாரு செய்யற, அப்படி யாரெல்லாம் போதைப் பொருளை இங்க பயன்படுத்துறாங்க அவங்க பேரை சொல்லு, ரகசியமா நாங்க வச்சிருப்போம், அதை வெளியே சொல்ல மாட்டோம், அதனால நீ பயப்படாத, தைரியமா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன செஞ்சிருக்கான், அவங்களுடைய பேர்களை சொல்லியிருக்கான். சொன்ன பேர்களை ஃபுல்லா இவங்க அந்த நிர்வாகம் எழுதிட்டு, இந்த ரகசியத்தை நாங்க வெளியில சொல்ல மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த நிர்வாகம் எந்த பையன் யூஸ் பண்றானோ அந்த பையன் பேரை சொன்னானோ அவனையே கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி அமுதன்ற பையன் உங்களுடைய பேர் லிஸ்ட் எவ்வளவு எங்கிட்ட கொடுத்துருக்கான், இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தகவலை அந்த போதை கும்பல், அந்த கோஷ்டிக்கு தலைவர் இருப்பான் பாருங்க, எல்லா கோஷ்டியும் தலைவர் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த தலைவர்கிட்ட இந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லியிருக்கு. இது ஆத்திரம் அடைஞ்ச இந்த பையன் இவனோட இருக்கக்கூடிய சக மாணவர்களை வச்சு எப்படியாவது அந்த அமுதன்ற பையனை அடிக்கணும், அவனை எப்படியாவது தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்ட நிலையில இந்த அமுதன்ற பையன் என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல இருந்து வெளியில தனியா ஒரு ரூம் எடுத்து இன்னொரு மாணவனோட சேர்ந்து தங்கி இருந்திருக்கான். அம்பா இன்னொரு 2 பரீட்சை தான் இருக்கு, நான் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. இந்த நிலையில இந்த சம்பவம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த பசங்க, இந்த போதை வசத்துக்கு அடிமையான பசங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா இவனை எப்படி அடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுன்ற நிலையில அந்த பையன் காலேஜுக்கு வந்திருக்கான். வரும்போது கல்லூரி வளாகத்துக்குள்ள வச்சே அந்த பயலை அடிச்சு இருசக்கர வாகனத்துல அவனை ஏத்திட்டு போய் இரும்பு கம்பி, கத்தி போன்ற ஆயுதங்களை வச்சு அவனை கடுமையா தாக்கி இன்னைக்கு அந்த பையனை கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது மாணவர்களிடத்துல ஏன் இந்த கொலைவெறி, அதாவது சக மாணவர்கள் ஒரு மாணவரை இப்படி தாக்கக்கூடிய சம்பவம் என்பது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் தங்களுடைய வாழ்வாதாரம் நோக்கி எவ்வளவோ கனவுகளோட தங்களுடைய அப்பா அம்மா படிக்க வச்சிருக்கிற நிலையில இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி சக மாணவன், அதாவது நமக்கு பக்கத்துல இருக்கிற மாணவனையே கத்தியை வச்சு அடிச்சு, கம்பியை வச்சு அடிச்சு, கத்தியை வச்சு குத்தி அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த போதை அவங்கள மாத்துதுன்னா உண்மையிலேயே இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. தயவு செய்து காவல்துறையும் அரசும் இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதே பட்சத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரி பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகளை ஃபுல்லா சோதனை செய்யணும்னு இந்த வீடியோல நான் கேட்டுக்கிறேன்.